இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் நடிக்கிற? நீ தான காலை தட்டி விட்ட. ஆமா. என்னடி சொன்ன? உன்னை சும்மா விட்டது தப்பு. ஏய், விடுடி. என் கையை விடுடி. என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் என் தங்கச்சி அடிக்க கை வாங்குவேன். ஏய், கையை விடுடி. வலிக்குது. கையை விடுடி. கையை விடுங்கறல. ஏய், ஏய், விஷால் பக்கத்துல திருட்டுத்தனமா உட்கார்ந்துட்டு இருக்கியே, உனக்கே இவ்ளோ திமிருனா எனக்கு எவ்ளோ திமிரு இருக்கும். ஏய், என்ன தைரியம் இருந்து ஸ்ரீஜா கையை பிடிப்பேன். இரு, இப்பவே நான் அண்ணிய கூப்பிடுறேன். விடுடி. இருங்க. சுபத்ரா அண்ணி, சீக்கிரம் வாங்க, இங்க வந்து பாருங்க. என்ன சிந்தாமணி? ஐயோ வாங்க. என்ன என்னாச்சு? அத்தை பாருங்க அத்தை, அக்ஷதிய கொட்டிட்டான். கொண்டு வந்தத சரியா கவனிக்காம கீழே போட்டுட்டான். அத்தை, இல்ல, அவ பொய் சொல்றா. இவதான் என் காலை தட்டி விட்டு கீழே விழுக வச்சா. ஆமா அண்ணி, நான் வரும்போது இந்த இசை கோவமா ஸ்ரீஜா கையை பிடிச்சு உடைக்க பார்த்தா. நீங்க வந்ததும் அப்படியே நடிக்கிறான். என்ன உளற சிந்தாமணி? அத்தை, அர்ச்சத தட்டாவ தட்டி விட்டு கீழே விழ வச்சு நான் தான் கொட்டினேன்னு அவ உங்ககிட்ட பொய் சொல்றா. அத்தை, அது மட்டும் இல்ல, விலைக்கும் அவ தான் தள்ளி விட்டா. ஸ்ரீஜா, அவ கையில கொடுத்த அர்ச்சத தட்டு பத்திரமா இருக்கு. தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு வர்ஷினி மேல எதுக்கு பழி போடுற? ஐயோ இல்ல அத்தை, அவ தான் தட்டி விட்டா. ஸ்ரீஜா, எனக்கு கோபம் வர மாதிரி பேசாத. இப்படிதான் படிக்கட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துட்டு வரும்போது அதையும் கீழே விட்ட. இப்ப என்னடானா, நாளைக்கு காலையில உனக்கும் விஷாலுக்கும் விழ வேண்டிய அட்சத அரிசிய கீழே போட்டிருக்க. கல்யாண பொண்ணு கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? முக்கியமான விஷயத்துல எல்லாம் இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி ஸ்ரீஜா? ஐயோ அத்தை, நான் அசால்ட்டா கீழே போடல. இத பாரு, நீ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம், வெளிநாட்டுல வளர்ந்திருக்கலாம். உனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா இது மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சம்பிரதாயத்தெல்லாம் ரொம்ப கவனிக்கிறவ, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறவ. எனக்கு இது சாதாரணமான விஷயம் இல்ல, புரியுதா? ஏய், அசிங்கமா டிராமா பண்றீங்க. ஏன் அவங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க?